வணக்கம். காலை கதிரவனின் நாடும் ஏடும் பகுதிக்கு உங்களை வரவேற்பது ஷியாமளா. இன்றைய நாளேடுகள் வந்துள்ள சில முக்கிய செய்திகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான மனுஷ்யபுத்திரன் அவர்களும் சமூக செயற்பாட்டாளரான ஜெகதீஸ்வரன் அவர்களும். இருவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். உங்கள் இருவருக்கும் வணக்கம். மனுஷ்யபுத்திரன் சார், நேற்றைக்கு நாகர்கோவிலில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் சில விவகாரங்களில் காவிரி பிரச்சனை, நீட் பிரச்சனை, இதெல்லாம் அவங்க இருவருக்குமே ஒருமித்த கருத்து தான் இருக்கு அப்படின்றது தான் பொதுவாக பேசப்படக்கூடிய விஷயம். நேற்றைய ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த தேர்தல் பிரச்சார உரை தமிழக மக்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது? இந்த விஷயங்கள் நேற்றைய அவருடைய உரை என்பது இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு ஒரு புதிய விடியலை கொண்டு வருவதற்கான ஒரு உரை என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்று ராகுல் காந்தி அவர்கள் ஆற்றிய அந்த உரையில் இன்று எத்தகைய ஒரு ஆட்சி இந்தியாவை பீடித்திருக்கிறது என்பதையும் இந்த இருளிலிருந்து மக்களை எப்படி விடுவிப்பது என்பதை பற்றியும் அவர் மிக விரிவாக நேற்று அதை குறிப்பிட்டார். முக்கியமாக அவர் தெரிவித்த பல கருத்துக்கள், இந்த ஜிஎஸ்டி, விவசாயிகளினுடைய ஏற்பட்ட ஒரு பேரழிவு, அதே போல சிறு குறு தொழில்களுக்கு ஏற்பட்ட அழிவுகள், மதசார்பின்மைக்கு ஏற்பட்ட அழிவு, இது எல்லாவற்றிலிருந்தும் ஒரு தேசத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய எழுச்சியுரையை நேற்று அவர் ஆற்றினார். அப்படி பார்க்கிற போது நேற்றைய உரை என்பது நேற்று திமுக தலைவர் அவர்களுமே கூட ஒரு எப்படி ஒரு நாட்டிற்கான ஒரு புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதில் அல்லது ஒரு புதிய சக்தியை இனம் காட்டுவதில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் தொடர்ந்து அந்த பணியை ஆற்றி வந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். அந்த வரிசையில் இன்று ராகுல் காந்தி அவர்களை ஒரு பிரதமர் வேட்பாளராக இந்தியாவிலேயே திமுக தான் முதலில் சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால் அது கடந்த கால வரலாற்றிலிருந்து நிகழக்கூடிய ஒரு விஷயம். நேற்று அவர் முன்வைத்த பல விஷயங்கள், அங்கே சென்னையில் பேசியதும் சரி, நாகர்கோவிலில் பேசியதும் சரி, அவர் முன்வைத்த பல விஷயங்கள் முக்கியமாக பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடாக இருக்கலாம் அல்லது ஜிஎஸ்டி மாற்றி அமைக்கப்படும், இப்படி பல முக்கியமான அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். நேற்று அவர் வைத்த விமர்சனங்களில் மிக முக்கியமானது இந்த தமிழக அரசை எப்படி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக மோடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும், எப்படி நம்முடைய ஜனநாயக அமைப்புகள் ஒவ்வொன்றையும் அவர் வீழ்ச்சியடைய வைத்திருக்கிறார் என்பதையும் அவர் மிக தெளிவாக அதில் அவர் சுட்டிக்காட்டினார். நேற்றைய அவருடைய உரை என்பது தேசிய அரங்கில் ராகுல் காந்தி அவர்களுடைய இமேஜ் அதை பெருமளவிற்கு உயர்த்தி இருக்கிறது. அவர் நிச்சயமாக ஒரு இந்திய அளவில் ஒரு பிரதமர் வேட்பாளராக ஏற்கப்படுவதற்கான எல்லா தகுதிகளும் மிக்க ஒரு தலைவர் என்பதை நேற்றைய அவருடைய உரை நிரூபித்தது. நிச்சயமா. ஜெகதீஸ்வரன் சார், நீங்க சொன்ன அதாவது ஸ்டெல்லா மாரிஸ்ல கல்லூரி மாணவிகளோட அவர் உரையாற்றியது ரொம்ப, அதுக்கப்புறமா அந்த மாணவிகளோட ரியாக்ஷன் நிச்சயமா நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க எந்த அளவிற்கு அப்படின்னு. இளம் வாக்காளர்களை கவர்ந்திருக்கிறாரா ராகுல் காந்தி அவர்கள்? நேற்றைய அவருடைய பேச்சுக்கள் எந்த மாதிரியா இருந்ததா நீங்க பார்க்க? நிச்சயமாக இது கவர்ந்திருக்கிறாரா என்பதை நான் சொல்வதை விட இங்கு தமிழகத்தில் மோடிக்காகவே பத்திரிகை நடத்துகிற ஒரு பத்திரிகை எழுதியிருக்கிறது ராகுலின் தெரி பேச்சு அப்படிங்கிறது. அதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு எதிர் தரப்பில் இருப்பவர்களை கூட கவர்ந்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இந்த மாற்றத்தை உருவாக்குவோர் அப்படின்னு இவங்க நடத்திருக்காங்க. ரெண்டு விஷயம் ரொம்ப நான் சந்தோஷமா பார்க்கிறேன். ஒன்று, இந்த மாதிரியான ஒரு உரையாடலை நிகழ்த்துவதை மிக மிக தேவையான ஒன்றாக பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம மறுபடியும் சொல்றது இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், கல்லூரி மாணவர்கள் அரசியல் பங்கெடுக்க வேண்டும். ஆனா அவங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி எப்படி போறது, அரசியல்னா என்ன, அரசியல் மயப்படுத்தலாம் என்ன அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக அரசியலை பற்றி ஒரு புரிதல் ஏற்படும். அவங்க என்ன படிக்கணும், அடுத்தடுத்து அரசியலை எப்படி கவனிக்கணும், எது சரி எது தவறு போன்ற பல்வேறு விஷயங்களை புரிந்து கொள்வும் ஒரு தளமாக அமையும் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நாங்கள் காங்கிரஸ் தரப்புல இருந்து பார்க்கிறது, இது மாதிரியான ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டு மாணவர்களுடன் உரையாடுவேன் அப்படின்னு ஒரு ஒத்துக்கிட்டதை பெரிய விஷயமா பார்க்கிறேன். ஏன் இதை நான் பெரிய விஷயமா பார்க்கிறேன்னா, இன்னைக்கு மோடி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை. இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய கட்சிக்காரங்க ஒரு கேள்வி கேட்டா வணக்கம் சாலியை புதுச்சேரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அவர் அவருக்கு நெருடலான ஒரு கேள்வி ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அந்த மாதிரி போயிட்டு இருக்க ஒரு தலைவருக்கு மத்தியில் அவங்க கட்சிக்காரன் கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்ல திணறக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கும் பொழுது நீங்க கடினமான கேள்விகளை கேளுங்கள்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு
தலைவர் இருக்கிறத நான் வந்து மகிழ்ச்சியாக பார்க்கிறேன். ரொம்ப எந்த கேள்வியுமே அவர் வந்து எல்லா கேள்விகளையுமே எதிர்கொண்டார் எதிர்கொண்டார் சொல்லப்போனா ராபர்ட் வத்ரா குறித்து கேட்கிறாங்க, அந்த அவர் ஊழல் செய்தாரான்னு சொல்லி கேட்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் குறித்தும் அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். நீங்க இன்னும் சொல்லப்போனா கடினமான கேள்விகள் தான், எதுவும் அவருக்கு சாதகமான கேள்விகளாக படவில்லை. இங்க டாடா நிறுவனம் பத்தி கேட்கிறாங்க, பொருளாதாரம் இப்படி வீழ்ந்து கிடைக்கும், அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க கேட்கிறாங்க, காஷ்மீர் குறித்து உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பதில் அளிக்கிறாருங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எதுவுமே இல்ல இது தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தவிர்த்துட்டு போகல, உண்மையிலே ஒரு பிரிப்பரேஷனோட இருக்கிறார் அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா ராகுல் காந்தி மேல வைக்கிற ஒரு மிக குற்றச்சாட்டு என்ன, ஒரு விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்கன்னா அவருக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது, அவர் சின்ன குழந்தை அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க மோடியும் ராகுல் காந்தி இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது யாருக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையான மெச்சூரிட்டி லெவல்ங்கிறது பொதுக்கூட்ட மேடையில் நின்றுட்டு ஏதாவது பேசுறது கிடையாது, அதுவும் பொய்கள் நிறைய பேசுறது கிடையாது. உண்மையான யாராவது கேள்வி, எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கும் பொழுது, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது, கல்லூரி மாணவர்கள் கேள்வி கேட்கும் போது அதை நான் உறுதியாக எதிர்கொள்வேன். எனக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கிற கொஸ்டின்ஸ் கூட நான் பதில் சொல்ல துணிவேன் அப்படிங்கறத உண்மையான. அப்படிப்பட்ட ஒரு தலைவரையும் தான் எல்லாருமே அவர்களுடைய கேள்விகள், அவர்கள் மனதில் எழுதக்கூடிய கேள்விகளுக்கு நிச்சயமா விடை தரக்கூடிய ஒரு தலைவரை தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது பார்க்கிறேன். நிச்சயமா. அடுத்தது சார், நேற்றைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி கோ பேக் மோடியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை போது கூட வந்ததா வந்து தொடர்ந்து வந்து பேசப்படுகிறது. இது வந்து உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள் கிரியேட் பண்ணப்படுகிறதா? ஏன்னா மோடி வரும்பொழுது அப்படி வந்து ட்ரெண்டிங் பண்றதுக்கான விஷயங்கள் தமிழகத்துல நிறைய இருக்கிறது, தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவர் வரும்பொழுதும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது இது உருவாக்கப்படுதா? இந்த விஷயம் இல்ல, இது வந்து உருவாக்கப்பட்டதா இல்லையா என்பதை அடுத்த நொடியே நாம் இன்றைக்கு கண்டுபிடித்து விட முடியும். நேற்றே கண்டுபிடிக்கப்பட்டு அது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. அது கோபேக் மோடி என்கிற அந்த மூமெண்ட், அதனுடைய பெரும்பகுதி, அதாவது கிட்டத்தட்ட 97% ட்வீட்டுகள் அது தமிழ்நாட்டிலிருந்து தான் போடப்பட்டிருக்கின்றன. ஆனால் ராகுல் காந்திக்காக போடப்பட்டது எல்லாமே மும்பை, பீகார், அதே போல இன்னும் பல மாநிலங்களில், அதாவது இன்றைக்கு பாஜக ஆளக்கூடிய, அதாவது பாஜக செல்வாக்கு மிக்க மாநிலங்களில் அங்கிருந்து செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு ராகுல் காந்தி வருகிற போது ஏன் மும்பையிலிருந்து கோபேக் மோடி ட்ரெண்டிங் ஆகிறது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இவர்களால் இந்த அவமானத்தை சகித்துக் கொள்ள முடியவில்லை, மோடியோ மோடியை சார்ந்தவர்களாலோ. அதனால் ஐடி நிறுவனங்களின் மூலமாக பணம் கொடுத்து இது போன்ற விஷயங்களை வெவ்வேறு நகரங்களிலிருந்து அவர்கள் செய்கிறார்கள். இதுதான் மிக மிக வெளிப்படையாக யதார்த்தத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. நேற்றே இது எந்தெந்த நகரத்திலிருந்து இந்த கோபேக் ராகுல் என்கிற அந்த விஷயம் ட்ரெண்ட் செய்யப்பட்டது என்பதை சமூக வலைத்தளங்களில் அம்பலப்படுத்தி விட்டார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். தமிழ்நாடு ஏன் ராகுல் காந்தியை கோபேக் என்று சொல்ல வேண்டும்? மாறாக மோடியை சொல்வதற்கு எல்லா காரணமும் இருக்கிறது. இந்த மாநிலத்தினுடைய முதுகில் தொடர்ந்து குத்தி கொண்டிருப்பவர், இந்த மாநிலங்களுடைய உரிமைகளை பிரித்துக் கொண்டிருப்பவர், இந்த மாநிலத்தில் மக்கள் பெரும் புயலில் அழிந்தாலும் வெள்ளத்தில் அழிந்தாலும் அவர்களை திரும்பி கூட பார்க்காதவர்களுக்கு ஒரு பைசா நிதியுதவி கூட தரம் இருப்பவர். அப்படிப்பட்ட நிலையில் இன்னும் சொல்ல போனால், ஏற்கனவே இங்கே நான் குறிப்பிட்டது போல இந்த மாநில அரசையே ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் ஆட்டி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். நீட்டிலிருந்து தொடங்கி மோடி அரசு அளித்த துரோகங்கள், காவிரி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக தமிழர் விரோதத்தன்மை கொண்டது. ஆகவே அவரை கோபேக் மோடி என்று தமிழர்கள் சொல்வதற்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆகவே நேற்று செய்யப்பட்ட அந்த ட்ரெண்டிங் என்பது போலித்தனமான, யார் வேண்டுமானாலும் இதை கண்டுபிடிக்க முடியும். இதற்கு ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பமோ இதோ தேவையே இல்லை. நிச்சயமா சார். அடுத்ததா பார்த்தோம்னா பொள்ளாச்சி அந்த பாலியல் கொடூர வழக்கு தொடர்ந்து மாணவர்கள் நேற்றைக்கும் போராட்டம் நடத்தினாங்க, பல இடங்கள்ல நடந்தது. அதுவும் பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா மாணவர்களை கிட்டத்தட்ட தரதரன்னு காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயற்சித்த அந்த விஷயங்கள் எல்லாருமே பார்த்தோம். அரசு அதிமுக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, சிபிஐக்கு பரிந்துரை செய்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இப்படி சொன்ன பிறகும் மாணவர்கள் ஏன் போராட்டத்தை தொடர்றாங்க? அவங்களுக்கு இந்த அரசு மேல நம்பிக்கை இல்லையா? அவங்க இந்த விசாரணைக்கெல்லாம் போவாங்க, இதுல உண்மை வெளிவரும் அப்படின்றத நம்பலையா? அப்படின்னா ஏன் நம்பல? அடிப்படையில் இந்த விசாரணை செல்லும் விதம் அல்லது விசாரணை துவங்கிய விதத்தில் பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கிறேன். ஒன்று, இதை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் 2 பேர். எஸ்பி பாண்டியராஜன் அவர் ஏற்கனவே பெண்கள் மீது அவர் ஒரு தாக்குதல் தொடர்ந்தவர் திருப்பூர்ல, அதற்காக பதவி உயர்வு வழங்கப்பட்டவர். ஒன்று.
இதை விசாரிக்கும் டிஎஸ்பி மேலேயும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு, அதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த விசாரணை துவங்கி இடமே சரியாக இல்லை அப்படிங்கிறது மாணவர்களுடைய குற்றச்சாட்டு. அதனால தான் நீங்க வந்து முதல்ல சிபிசிஐடி அப்புறம் சிபிஐ அது அரசாங்கத்திற்கும் தெரிந்திருக்கிறது. அரசாங்கமும் இல்ல இவங்களை வச்சு பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம வந்து ஒழுங்கா பண்ணலங்க கண்டுபிடிச்சிருவாங்கிறத பயப்படுறாங்க. இன்னைக்கு பரவலான ஒரு குற்றச்சாட்டு, இவ்வளவு பெரிய ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா இது அதிகாரத்தில் இருக்கும் யாருடைய தொடர்பு இல்லாமல் இது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா இருக்கிறவர் அவரே ஜட்ஜா மாறி இல்ல யாருக்கும் தொடர்பு இல்ல, எந்த அரசியல் கட்சிக்கும் தொடர்பு இல்லன்னு ரொம்ப அவசரமாக சொல்றாங்க. அதுவும் அம்பலப்பட்டு போச்சு. கடைசியா அந்த நாகராஜுக்கும் தொடர்பு இருக்கு வெளியிடப்பட்ட வீடியோக்கள் சொல்லுது. அதுவும் இல்லாம இப்ப அன்னைக்கு அதிமுகல இருந்து அவர் எங்களோட கட்சிக்கார சேர்ந்தவர் தான் அவரை நான் நீக்கிருக்கோன்னு சொல்லும் பொழுது அது அம்பலப்பட்டு போயிடுச்சு. அவசரமாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரோட பணி என்னன்னா, நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கு, அந்த குற்றச்செயலுக்கு உண்டான சிலரை பிடித்திருக்கிறோம், இன்னும் சிலரை தேடுறோம் அப்படிங்கிற சொல்லலாம், அவர்களை காவல் எடுத்து விசாரிப்போம்னு சொல்லலாம். இல்ல யாருக்கும் தொடர்பு இல்ல, இதுல வந்து அமைச்சர்கள் யாரும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப யாருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கறது ஒரு இயல்பான ஒரு கேள்வி எழுக்கிறதாக பார்க்கிறேன். இதுல ரொம்ப அடிப்படையான ஒரு சிக்கல் கேட்டீங்கன்னா, நீங்க 5 வருஷமா 6 வருஷமா அந்த ஒரு குற்றச்சாட்டு நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க காரணம் வந்து காவல்துறை தான் சொல்லுவேன். இன்னைக்கு பிரச்சனை கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த மீட்டூ மூவ்மெண்ட் எல்லாம் வந்துச்சு. நீங்க வரும் பொழுது முதலாக ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டு வருது, நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வந்தீங்கன்னா கூட காவல்துறை கேட்கிற முதல் கேள்வி விக்டிமைஸ் பண்றதுதான். நீ எப்படி அவனை நம்பி போன, நம்ம எப்போதாவது தைரியம் வந்து இது மாதிரி போகிறோங்கிற போதும் காவல்துறை நம்மை நோக்கி தான் விரல் சுட்டுகிறார்கள். யார் வந்து கம்ப்ளைண்ட்டோ அவங்களை நோக்கி எப்படி அவனை நோக்கி போன, இது மாதிரி தவறான பல கேள்விகளை கேட்டு யாருமே காவல்துறை பக்கம் வந்துடாதீங்கன்னு என்ஷூர் பண்றாங்க. இந்த பயம் புகார் கொடுக்க வந்த பெண் கூட அதை வந்து அதுதான் பிரச்சனை. இங்க வந்து நீங்க இது மாதிரி பல குற்றங்கள் சம்பந்தம் நடந்துட்டே தான் இருக்கு, பெண்களை ஏமாத்துற குற்றங்கள் நிறைய நடந்துட்டே இருக்கு. ஏன் பயப்படுறாங்கன்னா 2 விஷயம். ஒன்னு, பெற்றோர்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்கலாம். பெற்றோர்கள் வந்து அந்த கான்பிடன்ஸை கொடுக்கணும், இல்ல உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கூட நிற்பேன் அப்படின்னு கான்பிடன்ஸ் கொடுக்கணும். அடுத்ததாக கொடுக்க வேண்டியது சமுதாயத்தில் காவல்துறை. ஆனா காவல்துறை இப்போ நேத்து கூட என்ன பண்றாங்க, இப்போ நல்ல உதாரணம் நிர்பயா வழக்கு. இன்னைக்கு வரைக்கும் நிர்பயாவுடைய ஒரிஜினல் பேர் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா இதில் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு ஒரு காவல்துறை அதிகாரி எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா அப்ப அதோட உள்நோக்கம் என்ன உள்நோக்கம் இருக்கிறது? அப்ப நீங்களே சொல்றீங்க பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா நீங்க கொடுக்க முன்வந்த ஒருத்தருடைய பேரை வெளியிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களோட பேர்ல வெளியிட மாட்டாங்க, என்ன நிச்சயம் அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வி எழுது. மனுஷபுத்திரன் சார், எதற்காக வந்து இந்த பொள்ளாச்சி இந்த பாலியல் கொடூர வழக்கு விசாரணை எல்லாம் இப்ப வந்து சிபிசிஐடி சிபிஐங்கிறதெல்லாம் கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு வந்து திமுக தலைவர் எதற்காக அதை வந்து சொல்லியிருக்கிறது? இல்ல, இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நாம் சுவாதி கொலை வழக்கு இங்கே என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தோம். அந்த ராம்குமாருடைய மர்ம மரணம் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டவர். அந்த பையன் கடைசி வரைக்கும் கோர்ட்டுக்கு கூட கொண்டு வரப்படலை. விசாரணை கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய தரப்பு என்னங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. மர்மமாக வழியில் சிறைச்சாலையில் இறந்து போகிறான். நிர்மலா தேவி விவகாரத்தை எடுத்துங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு செக்ஷுவல் ஹேண்டில். இன்றைக்கு அதிகாரத்தின் உயர்மட்டத்தில் இருப்பவருடைய பெயர்கள் எல்லாம் இதில் அடிபட்டது. அதன் மீது அமைக்கப்பட்ட விசாரணை குழுக்கள், விசாரணைகள், இதனுடைய நிலை எல்லாம் என்ன? நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு 1 வருடமாக நிர்மலா தேவியை ஜாமீன் கூட கொடுக்காமல் சிறையில் வைத்திருந்து விட்டு நேற்று முன்தினம் தான் அவர் வெளியே வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இது போன்ற விவகாரங்கள் கிளம்புகிற போது நம்முடைய அரசோ புலனாய்வு அமைப்புகளோ அது சம்பந்தப்பட்டுகிறவர்களை காப்பாற்றுகிற ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறதே ஒழிய பாதிக்கப்பட்ட பெண்களுடைய தரப்பு அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுடைய தரப்பை பற்றி எந்த கவலையும் படுவது கிடையாது. கொஞ்ச நாள் போனால் இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகளை மற்றவர்கள் மறந்து விடுவார்கள், வேறு பிரச்சனைகள் வந்துவிடும், இதை அப்படியே ஓரம் கட்டி விடலாம். இதனால் எத்தனை முறை நாம் இந்த விஷயத்தை நமக்கு பார்த்து விட்டோம். அப்படி பார்க்கிற போது உண்மையான ஒரு அக்கறையுடன் இந்த விஷயத்தில் அரசு செயல்படவில்லை. என்ன மாதிரியான விசாரணை செய்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறது விசாரணை பண்ணுங்கன்னு சொல்றோம். ஒரு உண்மையான விசாரணை பண்ணுங்க. என்ன மாதிரியான விசாரணை எல்லாம் இல்ல, போலி விசாரணை பண்ணாதீர்கள். ஒருத்தர் இப்போ நீங்க பாருங்க, இது ஏற்கனவே நாம் பலமுறை இதை பேசியதான், திரும்ப திரும்ப சொல்வதற்கு கூட அலுப்பாக இருக்கிறது. என்னன்னா, ஒரு விசாரணை துவங்குற நாள்லயே 4 பேர் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க, 4 வீடியோ தான் இருக்கு, அதே மாதிரி வந்து இதுல அரசியல் தொடர்புலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு காவல்துறை உயர் அதிகாரி பேட்டி கொடுக்குறாரு. உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இந்த கேள்வியை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கோம். நீங்கள் விசாரணை பண்ணி முடித்து விட்டீர்களா? அரசியல் தொடர்பு இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? நாகராஜ் பற்றின இந்த விஷயம், அவர் வந்து அந்த பையனை அடித்த, அந்த புகார் கொடுத்த பெண்ணினுடைய அண்ணனை அடித்த வழக்கில் தான் அவரை வந்து கைது பண்ணாங்க வந்து. ஆனால் இப்போ அவரே பாலியல் குற்றத்தில் இதே போல் ஒரு பாலியல் சித்திரவதையில் ஈடுபட்டிருக்கிறாருங்கிற காணொலிகள் வெளியே வந்திருக்கின்றன. இதில் முக்கியமான ஒவ்வொரு காணொலியாக வெளியே வருகிறது என்றால் போலீஸ் வந்து கையில் இதெல்லாம் கைப்பற்றிட்டும், வேற எந்த இதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் டெய்லி ஒரு வீடியோ வெளியே வருதுன்னா இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க?
என்ன நோக்கத்துக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது ஏற்கனவே ஒரு ஜெகதீஷ் சொன்ன மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுப்பதை தடுப்பதற்காக, அவர்களை மிரட்டுவதற்காக, அவர்களை பிளாக்மெயில் செய்வதற்காக இந்த வீடியோக்கள் வெளியிடப்படுகின்றன என்றுதான் நானும் சந்தேகிக்கிறேன். ஏனென்றால் இதற்கு வேறு எந்த பேர் முதலில் வெளியிடப்பட்டதே அந்த நோக்கத்திற்காகத்தான். அதாவது கடுமையான சட்டம் இருக்கிறது சார். நீங்கள் சட்டம் இருக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பாலியல் குற்றத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவது என்பது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். இதை பற்றி கடுமையான உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது அதை வெளியிட்டீர்கள் என்றால் அதை வெளியிட்டது யார்? அதற்கு யார் ரெஸ்பான்சிபிள்? காவல்துறையில் கொண்டு போய் கொடுக்கப்படக்கூடிய ஒரு புகாரை காவல்துறை அல்லாமல் வேறு யாருக்கு அது தெரியும்? அப்படி பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக்மெயில், ஒரு அதாவது இதனுடைய நெட்வொர்க் என்பது இந்த 4 பேரோடு நிற்கப் போவது கிடையாது. 7 வருடங்களாக இதை செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த ராக்கெட் மகளிர் ஆணையம் நாங்க வந்து இதை வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகன்கள்ட்ட கூட விசாரணை நடத்துவோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் இது எப்படி. ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, இப்போ மனித உரிமை ஆணையம், இந்த மகளிர் ஆணையம், இவங்கெல்லாம் இதுவரைக்கும் எந்த பாலியல் வழக்கிலையாவது அல்லது எந்த மனித உரிமை வழக்கிலையாவது அவங்க வந்து ஏதாவது ஒரு பெரிய ஃபைண்டிங் பண்ணி இல்லை குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கான முகாந்திரங்களை அவங்க உருவாக்குனாங்களான்னு சொல்லுங்க. இவங்கெல்லாம் ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி செயல்படுறாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா. அப்படி பார்க்குறப்போ இந்த குறைந்தபட்ச அளவிலான கவனம் கூட இதில் எதிர்க்கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் நடத்துகிற போராட்டத்தின் மூலமாக நடக்குதே ஒழிய இவர்களெல்லாம் எந்த அதிகாரமும் கடந்த காலத்தில் எது நடந்தாலும் ஒரு தலித்து மீது ஒரு வன்முறை இழைக்கப்பட்டால் உடனே தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து விசாரணை பண்ணுது, வழக்கு தொடுக்குது, அப்படின்லாம் செய்திகள் வருது. அதுக்கப்புறம் இது என்னாச்சு யாருக்காவது தெரியுமா? அது ஏன்னா இதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் வெறும் கண் துடைப்பிற்காக செய்யப்படுகிறது என்று. சமூகத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளில் தலையிட்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இந்த அமைப்புகள் ஏதாவது நடந்தால் அங்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதை தவிர வேறு எந்த செயல்பாட்டையும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. நிச்சயமா ஜெகதீஸ்வரன் சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா இதற்கு வந்து இந்த பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலாளருக்கு திமுக தலைவர் கடிதம் எழுதியிருக்காங்க. நான் கொடுத்த எந்த ஆலோசனையுமே ஏற்றுக்கல. ஸோ இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுல வந்து என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இந்த லோக் ஆயுக்தாவே வந்து வேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வைத்திருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்களாமும் லோக் ஆயுக்தா அப்படின்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணப்போ பல குரல்களை எழுப்புனீங்க, இந்த இடத்துல இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு. இப்போ எதையுமே வந்து சரி செய்யலையா அதிமுக அரசு? அதாவது லோகாயுக்தா அமைக்கப்பட்டதற்கான ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றம் தலையில கொட்டிட்டே இருந்துச்சு தமிழக அரசு தலையில. நீங்க வந்து எப்பதான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தது. லோகாயுக்தாங்கிற சட்டம் வரும்பொழுதே நம்ம எல்லாருமே வந்து சொன்னா இது தேவையில்லாத சட்டம், இந்த சட்டம் எதுக்காக கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் வந்து விரலுக்கு எரித்த நீராக நீங்க வந்து வீணான ஒரு சட்டத்தை நீங்க உருவாக்கிறீர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பல்வேறு மாநிலங்களில் அமைக்கப்பட்ட லோகாயுக்தா தேர்வுக்குழுவில் ஜுடிஷியரி சேர்ந்தவங்க இருப்பாங்க, நீதித்துறை சேர்ந்தவங்க இருப்பாங்க. ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து ஆளுங்கட்சியில் 2 பேர், எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு, ஜுடிஷியரி சேர்ந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரு, அப்புறம் இன்னொரு லாயர் இருப்பாரு, அந்த மாதிரி யாராவது ஒரு இருப்பாங்க. அப்ப 5 பேருன்னு பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் தவறான ஒரு நபரை தேர்வு செய்கிறார்கள் என்றால் கூட இந்த 3 பேர் சேர்ந்து இல்ல ஒரு தவறான நபர் அப்படிங்கறத இவங்க டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆனா இவங்க ரொம்ப தெளிவாக ஜுடிஷியரி சேர்ந்த யாரும் வரக்கூடாது, ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் 2 பேர் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் வேற வழி இல்ல, நம்ம வந்து ஏன்னா அப்படிதான் சில சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு வழி இல்லாம எடுத்துக்கிறாங்களே தவிர, நீங்க மெஜாரிட்டி பார்க்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஒருத்தர் கொண்டு வரும்போது எதிர்த்தா கூட இல்ல அதெல்லாம் கிடையாது, இவர் ரொம்ப நல்லவர், இவர் தான் தேர்வுக்குழு தலைவராக இருக்கணும், இல்லை இவர் தான் லோகாயுக்தா ஜட்ஜா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர்களுக்கு பவர்ஸ் வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது உள்ள போய் உட்காந்து தேர்வுக்குள்ள உட்காந்து இல்ல இவர் சரியான நபர் இல்லைன்னு பேசுவதில் அர்த்தமே கிடையாது. நீங்க என்னதான் கூக்குரலிட்டாலும் ஒன்று கிடையாது. இது சட்டமன்றத்தில் திமுக சார்பாக அப்ப லோகாயுக்தா சட்ட வரைவு வரும்பொழுது இது எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. இல்ல இது தவறு, லோகாயுக்தா அமைக்கிறதே தேவையில்லாத ஒரு விஷயம், இப்போ அந்த மாதிரி பண்றீங்க, நீங்க இந்த லோகாயுக்தா அமைஞ்சா யாருக்கும் இந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா இது தமிழக அரசு இன்னும் ஒரு படிமை இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, ஒருவேளை ஒரு நல்ல ஒரு லோகாயுக்தா தேர்வு தலைவர் அமைச்சிட்டார், லோகாயுக்தா ஜட்ஜ் அமைச்சிட்டா கூட புகார் கொடுக்கிறவங்க கொடுக்கிற புகார் பொய் புகார் தெரிஞ்சா அவங்க மேல நாங்க சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நீ புகார் கொடுக்க வரக்கூடாது. ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால நல்ல ஒருத்தர் அமைச்சிட்டா கூட யாரும் புகார் கொடுக்க வரக்கூடாது. மீறி புகார் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து நாங்க உங்களை கைது பண்ணுவோம், யார் புகார் கொடுக்குறீங்களோ உங்களை கைது பண்ணுவோம், உங்க மேல நாங்க ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ மொத்தமாக ஒரு அமைப்பை சீர்குலைக்கணும் அப்படின்னா அதை எப்படி சீர்குலைப்பது என்று அதிமுக கத்துக்கலாம். நீங்க அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷபுத்திரன் சார், அடுத்ததா பாத்தீங்கன்னா ரஃபேல் வழக்கு
அந்த ரெவியூ பெட்டிஷனில் அவங்க பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற உச்சநீதிமன்றத்தில். அதில் நேற்றைக்கு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, இந்த திருடப்பட்ட ஆவணங்கள், அதாவது நகல் எடுத்துட்டாங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்தே நகல் எடுக்கப்பட்ட ஆவணங்கள், அது ஒரு ரகசியத்தையே வெளிக்கொண்டு விட்டது. இது ஊழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆனா இதுல டெக்னிக்கல் டீடைல்ஸ் அத்தனையும் வெளிவருது. அதனால அந்த ஆவணங்களை கருத்தில் கொள்ளக்கூடாது உச்சநீதிமன்றம் அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. எப்படி பார்க்கிறீங்க? இந்த திருடனுக்கு தேல் கொட்டியது என்று சொல்வார்களே, அந்த நிலையில் தான் இப்பொழுது மத்திய அரசு இருக்கிறது. நீங்கள் இந்த விஷயத்துல முதல்ல ஆவணங்களை பாதுகாத்திருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களால் ஒரு ஆவணத்தை கூட பாதுகாக்க முடியாதா என்கிற கேள்வி எழுகிறது. இதே விஷயம்தான் ஆதார் விஷயத்தையும் சொன்னார்கள். பெரிய கடுமையான சுவர்களை எல்லாம் எழுப்பி ஆதார் தகவலை பாதுகாக்கிறோம் என்று. அதற்கு பிறகு என்னென்ன ஆதார் தொடர்பான விஷயங்களை யாரெல்லாம் வெளியிட்டார்கள் என்பதை இந்த நாடு அறியும். இவர்களால் இந்த நாட்டில் யாரையுமே பாதுகாக்க முடியாது, எதையுமே பாதுகாக்க முடியாது. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசு. இந்த பிரச்சனைக்கு எடுத்துக்கொள்வோம். இதில் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் இதுதான் இது தொடர்பான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறீங்க. ஆனால் ஹிந்துராம் வெளியிட்ட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அதில் இல்லை. அப்போ நீங்கள் நீதிமன்றத்தை ஏமாற்றுகிறீர்கள். இது நீதிமன்றமே இதை பற்றி தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்திருக்கிறாங்க. நீங்கள் இதில் என்னன்னா, நீதிமன்றத்துக்கிட்ட நீங்கள் ஒரு ஆவணத்தை கொடுக்குறீர்கள், சீலிட்ட உரையில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எல்லா ஆவணங்களையும் நீங்கள் கொடுத்துருக்கணும். இவர்கள் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் தானே நீதிமன்றம் இவர்களை குற்றமற்றவர்கள் என்று சொல்லி இதில் எந்த முறைகேடு நடக்கலன்னு சொல்லிச்சு. அப்போ முறைகேடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆவணங்களை எல்லாம் மூடி மறைத்து விட்டு, இதுவும் ஆவணத்தை திருடுவதற்கு சமமானதுதான் மூடி மறைப்பது என்பது. நீங்கள் செய்கிற ஊழல் அல்லது ஒரு ரிலையன்ஸ் குழுமத்திற்கு ஆதரவாக நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு என்பது இந்த நாட்டினுடைய ரகசியம் என்றால் அப்படிப்பட்ட ரகசியம் இந்த நாட்டிற்கு தேவையில்லை. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை அப்படித்தான் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட பாதுகாப்பு இந்த நாட்டிற்கு தேவையில்லை. அந்த ஆவணங்கள் வெளிப்படுத்தக்கூடிய உண்மை என்ன, அதை பற்றி தான் இப்பொழுது பேச வேண்டும். நீங்கள் எப்பொழுது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒப்பந்தத்தை நீங்கள் போடுகிறீர்கள் என்றால் அதை வெளிக்கொணர வேண்டியது பத்திரிகைகளுடைய கடமை. இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஊழல்கள் எல்லாமே ஊடகங்களால் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மூடிமறைக்கப்பட்ட பல விஷயங்கள் ஆர்டிஐ போன்ற ஒரு சட்டங்களை பயன்படுத்தியும் ஊடகங்கள் மேற்கொண்ட புலனாய்வு நடவடிக்கைகளின் அடிப்படையிலும் தான் பல ஊழல்கள் வெளியே வந்தன. இந்த ஆவணம் எதை சொல்கிறது? விமானங்களை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர்கள். விமானங்கள் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு பேசப்பட்ட விமானத்தை 1600 1300 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு விமானத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர்கள். அதற்கான காரணம் என்ன? அதே போல ரிலையன்ஸ் குழுமத்திற்கு எந்த அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது? ஊழல் தடுப்பு விதிகள், அதாவது இன்னொரு நாட்டுடன் ஒப்பந்தம் செய்து கொள்கிற போது ஊழல், அதாவது இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் ரத்து செய்திருக்கிறீர்கள். இப்படி பல கேள்விகள் அந்த ஆவணங்கள் வெளிப்படுத்துகின்றன. வங்கி உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால் விமானங்களுடைய விலை அதிகரித்து விட்டது. பிரதமர் அலுவலகம் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு தெரியாமல் பேச்சுவார்த்தை நடத்தியது ஏன்? யாருக்காக அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் தான் அது வெளிப்படுத்தப்படுகின்றன. அதாவது பழைய நடைமுறைகளை நீங்கள் மாற்றி அமைக்கிற போது யாருக்கும் சாதகமாக நீங்கள் இதை மாற்றி அமைக்கிறீர்கள். அது யாருக்கு சாதகமாக என்பது மிக வெளிப்படையான ஒன்று. அதாவது நேரடியாக கேட்கிறார், அனில் அம்பானியும் மோடியும் சேர்ந்து கொண்டு 30,000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்களா இந்த விவகாரத்தில் என்று நேற்றைக்கு அவர் சொல்லியிருக்கார். விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இது முதலில் எஃப்ஐஆர் போடப்பட்டு விசாரிக்க வேண்டிய ஒரு வழக்கு இது. ஆனால் இது எதை பற்றியும் பதில் சொல்லாமல் ஆவணங்களை திருடிவிட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏன் அந்த ஆவணங்களை நீதிமன்றத்திடமிருந்து மறைத்தீர்கள்? நீங்க உங்களுக்கு சாதகமான ஏதோ ஒன்றை போய் நீதிமன்றத்தில் கொடுத்துவிட்டு நீங்கள் ஒரு கிளீன் சீட் வாங்கி கொண்டு நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னால் உண்மைகளை மூடி மறைத்து விட முடியுமா? இரண்டாவது, இதில் நாட்டினுடைய எந்த பாதுகாப்பு தொடர்பான விஷயமும் இதில் அந்த ஆவணங்களில் இல்லை. மாறாக விதிமுறை மீறல்கள், ஒப்பந்தங்கள் போடப்பட்டதில் செய்யப்பட்ட விதிமுறைகளை எப்படி மாற்றினார்கள் என்பதுதான் பிரச்சனையை ஒழிய இது நாட்டினுடைய பாதுகாப்பு என்று இவர்கள் நாடகம் ஆடுவது என்பது இவர்கள் பாதுகாப்பிற்கு ஆபத்து வந்துவிட்டது என்பதால் தான். நிச்சயமா. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐநா பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியா பயங்கரவாதியா அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சைனா எதிர்பார்த்தது போலவே மீண்டும் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் இந்த தரப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி பார்க்க? அதாவது ஏற்கனவே 2 முறை இது வரும்பொழுது, யுஎன்எஸ்சியில் வரும்பொழுது தங்களோட வீட்டோ பவரை பயன்படுத்தி சைனா தான் முன்னாடி முட்டுக்கட்டை போட்டாங்க. இந்த தடவை புதன்கிழமை நள்ளிரவுக்குள்ள செய்ய வேண்டியது, அதுவும் கடைசி நேரத்தில் ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க. இன்னும் கால அவசரம் வேணும்.
நம்ம தொடர்ச்சியாக அதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வந்து மசூத் அசார் ஒரு சர்வதேச பயங்கரவாதி அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு அமெரிக்கா, பிரான்ஸ் ரெடியாக இருந்தாலும் சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக இந்தியாவை வீழ்த்துவதற்கு பாகிஸ்தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம சைடில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரோ மற்றவங்களோ பேசும்பொழுது இல்லை சைனாவோட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பக்கம் அழுத்தம் நம்ம ஈஸியாக சொல்லலாம், அழுத்தம் கொடுக்கறது, ஆனால் தொடர்ச்சியாக அந்த அழுத்தம் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். அவங்கள வந்து சம்மதிக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமைனா, நம்ம சொல்லும் போது நம்ம ராஜதந்திரியாக பல விஷயங்களை செய்கிறோம்னா நம்ம மாறுதட்டி கொள்கிறோம். நம்ம வந்து எல்லா நாடுகளுக்கும் மோடி பறந்து சென்றது இதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். நம்ம ஏன் அப்போ சீனாவை மற்ற எல்லா நாடுகளையும் உங்களால் சம்மதிக்க வைக்க முடிஞ்சதுன்னா ஏன் சீனாவை சம்மதிக்க வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாம் செய்கிறது. எதிர்த்தரப்பில் பேசும்போது இல்ல சீனா எப்பயுமே அவங்க சப்போர்ட்டா தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது முன்வைத்தாலும் நம்ம ராஜேந்திர ரீதியாக இதை வச்சு வந்து சைனா பொருட்களை ஒருவேளை வந்து இந்தியால வந்து வர்றதையே தடை பண்ணுவாங்களா அப்படின்லாம் வந்து சமூக வலைதளத்துல ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க. நம்ம பயன்படுத்துற முகநூல்ல இருந்து விளையாடுற டிக்டாக் கேம்ஸ் எல்லாமே சைனா தான் கொடுக்குறான். அதெல்லாம் ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். இந்த மாதிரி பாய்காட் சைனாங்கிறது நம்ம என்ன எதை பயன்படுத்தி பாய்காட் சைனா போறோமே அதுவே சைனால வந்து பல பேருக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த நிலத்தடி நீருக்காக கோக் பெப்சியை எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரூட் ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி தான் இது. அது வந்து நிலத்தடி நீரை மோசமாக செய்கிற விஷயம் தான். அப்போ அந்த பாய்காட் சைனாங்கிற விஷயம் அந்த பொருளாதார ரீதியாக அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்துட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இப்போ ராகுல் காந்தி பேசும்போது கூட சொல்றாரு, சைனா வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்குறாங்க, ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குறாங்க, நம்ம வந்து நூற்றுக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கூட உருவாக்க முடியல. அப்போ பல நேரங்கள் சொல்றது மாறும்பொழுது அந்த பொருளாதார தடையெல்லாம் விதிக்க முடியும் தவிர இப்போ அதற்கான வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமா. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா அனைத்து தொகுதிகளையும் பதற்றமானதாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நேற்றைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்கிறாங்க. அதுக்கு வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் கூட ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பாஜக தொண்டருக்கும் மத்திய கம்பெனி ராணுவ படை தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு எல்லா தொகுதியும் பதற்றமாக எப்படி இருக்க முடியும் ஒரு மாநிலத்தில்? என்ன சொல்ல நினைக்கிறாங்க பாஜக? மேற்கு வங்கத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்கவே எல்லா தொகுதிகளும் பாஜகவிற்கு பதற்றமாக இருக்கிறது. அது பாஜகவினுடைய பதட்டம். அவர்களுக்கு இந்த தேர்தலில் படுதோல்வி அடைவோம் என்கிற ஒரு பதட்டம். இந்த பதட்டத்தின் காரணமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் வெவ்வேறு விதமான உத்திகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் நாளைக்கு இந்த தேர்தல் தோல்விக்கு ஒரு நியாயம் கற்பிப்பதற்கான சில விஷயங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் சில இடங்களில் மத பிரச்சனை, சில இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே குழப்பங்களை விளைவிப்பது, சில இடங்களில் போலியான கூட்டணிகளை தமிழ்நாடு போன்ற இடங்களில் உருவாக்கும், அது முடியாத இடங்களில் இது போன்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வது, இப்படியாக ஒட்டுமொத்தமாக ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன் என்று சொல்வார்கள். ஒரு தோல்வியினுடைய ஒரு விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்னவெல்லாம் பேசுமோ அது அனைத்தையும் இப்பொழுது பாஜக பேசிக் கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். சார், அடுத்ததாக கடைசியாக ஒரு சின்னதாக இது பற்றி உங்களுக்கு கருத்து. அபிநந்தன் புகைப்படத்தை வந்து பாஜக வந்து பயன்படுத்துகிறாங்க ஃபேஸ்புக்கிலலாம் பிரச்சாரத்திற்கு. அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கு வந்து தேர்தல் ஆணையம் நேற்றுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, உத்தரவு போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, மோடி அவர்கள் பிரச்சார மேடையில் நின்றுக்கிட்டு இது அரசியலாக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பின்னாடி பார்த்தா இறந்த ராணுவர்கள் புகைப்படங்கள் இருக்கிறது. யார் அரசியலாக்குறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி பார்க்கிறேன். எடியூரப்பா வந்து ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வில் bring us more votes, more seats சொல்லி சொல்றார். அப்போ அவர்கள் வந்து இதை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தணுங்கிறத உள்ள பேசிடுறாங்க. பேசி எதிர்கட்சிகள் பண்றாங்க பாருங்கிற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை வச்சு நாட்டுப்பற்ற அப்படியே மக்களுக்கு ஊட்டி, நான் பாருங்க மோடி தான் வந்து நாட்டை பாதுகாத்தார் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அந்த பிம்பம் உருவாகாதுன்னு நினைக்கிறேன். இவங்க நினைத்த பல விஷயங்கள் நடக்காம போயிடுச்சு. இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய போர் உருவாக்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க போனாங்க. அதற்கான சாத்தியங்கள் இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு. சரி, அதை பயன்படுத்தி எப்படி வாக்குகள் சேகரிப்பது, வாக்குகள் வாங்குவது அப்படிங்கிற மோட்ல போயிட்டு இருக்காங்க. அது நிச்சயமாக வீழ்த்தப்படும். நிச்சயமா. அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் மிக நன்றி.